ம், காவியா உன்ன வேணான்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? வா கிளம்பலாம். யாரு அவ என்ன வேணான்னு சொல்றாளா? கொஞ்சம் அங்க பாரு. காவியா சிஸ்டர், பார்த்தல்ல, அவங்க வீட்டு ஜன்னல இருந்து இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ என்ன பார்க்கறாங்கிறதுக்காக அவளுக்கு என் மேல கோவம் இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பா கோவம் இருக்கும். அனீஷ் லைஃப்குள்ளேயும் அவ தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணியிருப்பா. அதனால கண்டிப்பா அவளுக்கு கில்ட்டி இருக்கும். ஸோ கண்டிப்பா அவ மனசுல இருக்கிறத உடனே சொல்ல மாட்டா. அது வரைக்கும் உன் அம்மாக்கு என்ன பதில் சொல்றது? அம்மாட்ட ஒர்க் விஷயமா கனடா போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீயும் உங்ககிட்ட கேட்டால் அதையே மெயின்டைன் பண்ணு. நான் இந்தியாவில் இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியவே கூடாது, அது உன் பொறுப்பு. என்னமோ பண்ணு ஜோன். ஆனா அம்மா உன்னை பார்க்காம இருக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ கால் பண்ணுவாங்க. அன்னைக்கு நீ வசமா மாட்டுவ. இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்டா. நீ கொஞ்சம் தள்ளி போ. என் ஆளுக்கு மறைக்க போகுது. அவளே பாவம் ஜன்னல் வழியா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுக்குத்தான் இந்த காதலிக்கிறவங்க கூட சேரவே கூடாதுங்கிறது. ஏடி ஏய் ஏய் எரும மாடு, இதுக்கு காது கேக்குதான்னு பாரு. இப்படி என்னத்த வெறிக்கி வெறிக்கி பார்த்துக்கிட்டு இருக்கா? அடியே காவியா, காவியா காவியா, ஏடி இங்க இருந்து பார்த்தா ஒழுங்கா தெரியாது. அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குற, போய் பக்கத்துல இருந்து பாரு. என்னம்மா கீருக்கு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? ஏடி இங்க இருந்து நீ தான் கஷ்டப்பட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, அதான் ஒரு வழி சொன்னேன். லூசா நீ? அவன் என்ன ஏமாத்தினவன். அவனுக்கு போய் என்ன கட்டி கொடுத்துருன்னு பேசிக்கிட்டு இருக்க. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. ஓ, நான் தேவையில்லாத பேச்சு பேசுறேனா? அப்ப நீங்க என்ன தேவைக்காக ஜன்னல் வழியா எட்டி எட்டி பாக்குறீங்க? நான் ஒரு தாயா, தாய் மாதிரியே பேசுறேன். நான் ஒன்றும் அவனை பார்க்கல. இப்போ அர்ஜுன் தம்பியை பார்க்கலனா ஜன்னல் கம்பி எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு இருந்தியோ? அம்மா உனக்கு வாய் ரொம்பவே கூடி போச்சு, பார்த்துக்கோ. ஒழுங்கா இருந்துக்கோ சொல்லிட்டேன். நான் ஒன்றும் அவனை பார்க்கல, சும்மா நின்றுட்டு இருந்தேன். நீயே தேவையில்லாத கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. வழி விடு. சோத்தாக்குனே இல்லையா? அடியே, நான் உன்னை பெத்தவ, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த தம்பி மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அவர் மேல இருக்கிற காதல் உனக்கு குறையவே இல்லை. அந்த பையன் இந்த ஊருக்கு வந்தனாலே உங்க அப்பா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாரு. அந்த பையனும் நல்ல பையனா தான் இருக்கான். நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவனை உனக்கு கட்டி வச்சிருவோம். அப்புறம் போய் பக்கத்துல இருந்து பாரு. நான் அவனை பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வாய்க்கு வந்து தான் பேசிக்கிட்டு இருக்க. இரு, உன் அப்பா கிட்ட சொல்லி தரேன். பாரு காவியா, அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி உன் சந்தோஷம் தான் முக்கியம். நீ தேவையில்லாம என்னென்னத்தையோ போட்டு குழப்பிக்காம அந்த பையனை பிடிச்சிருந்தா சொல்லு, கட்டி வச்சிடறோம். இப்படி இங்க நின்று லூசு மாதிரியே பேசிக்கிட்டு நான் போறேன். இவன் லூசு மாதிரி என்னென்னத்தையோ போட்டு குழப்பிக்கிட்டு நம்மள லூசுன்னு சொல்லிட்டு போறான். ஏ தாமரை, என்ன இங்க நின்று தனியா பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க, காவியா அந்த பையன் மேலே அவ்வளோ கோவப்பட்டு கத்திட்டு வந்தால, நான் கூட அதே கோவத்தில் இருப்பான்னு நினச்சேன். ஆனால் இங்கே இருந்துட்டு அந்த பையனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதான் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், பிடிச்சிருந்தா சொல்லு, சீக்கிரம் கட்டி வச்சிடலான்னு. ஆனால் எதுவுமே சொல்லாம போறா. இன்னும் அந்த பையன் மேலே கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு போறா. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவளே ஏகப்பட்ட குழப்பத்துல இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கா. அதுக்குள்ளேயும் உடனே சமாதானம் ஆவாங்களா? சொல்றது சரிதான். பிள்ளைக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சதுனாலதான் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு லவ் பண்ணியிருக்கா. இப்பவும் அந்த விருப்பமெல்லாம் அவன் மனசுக்குள்ள இருக்கும். ஆனா அதே சமயம் அவளுக்கு வெறுப்பும் கொஞ்சம் இருக்கும். பிள்ளைக்கு இப்போ 22 வயசு தானே ஆகுது. அவளா கொஞ்ச நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாகட்டும். அது வரைக்கும் அவங்க 2 பேர் விஷயத்திலையும் நீ தலையிடாம இரு போதும். நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். நம்ம பிள்ளை ஏமானோ ஒருத்தனை நம்பி ஏமாந்தான்னு சொன்னா நம்ம வருத்தப்படலாம். இது எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். ஏங்க, அதான் இவ்வளவு தூரம் வந்துருச்சுல, நீங்க உங்க தங்கச்சிக்கிட்ட பேசினா என்ன? எதுக்கு நீ தேவையில்லாம ஆரம்பிக்கிற? அவகிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது. அவன் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்ப நல்லா தானே இருக்கா. அப்புறம் என்ன உங்களுக்கு இன்னும் வீராப்பு? அவ மேல உங்களுக்கு இன்னும் பாசம் அப்படியே தான் இருக்கு. அதுவும் எனக்கு தெரியும். பாசம் இல்ல பாயாசம் இல்ல. நீ தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசிட்டு இங்கே நிக்காத. போய் கொஞ்சம் வேலையை பாரு. காலையிலே நின்று கதை விட்டுக்கிட்டு இருக்கா. சொல்றது எதையும் காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுகளுக்கு வேலை பார்க்க மட்டும் நம்ம வேணும். இந்த விஷயத்துல மட்டும் அப்பனும் அவனும் ஒரே மாதிரி இருக்காங்க. தம்பி, காஃபி. என்னம்மா, சொல்லியிருந்தா நாங்களே கீழே வந்திருப்போம். நீங்க எதுக்காக கொண்டு வந்தீங்க? பரவாயில்லப்பா, இருக்கட்டும். தம்பி, உங்களுக்கு மதியானம் என்ன சமைக்கட்டும்? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நாங்க வெளியே சாப்பிட்டுக்கிறோம். என்ன பேராடி சொல்ற? எங்க வீட்டுக்கு வந்துட்டு வெளியே சாப்பிட்டா எப்படி? இல்ல ஆச்சி, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? எங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கும் போது உங்களுக்கும் ஒரு கைப்பிடி அரிசி போட போறோம். என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. வில்லேஜ் குக்கிங் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. இங்கே வந்து இருந்தப்போ கூட ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் குழம்பு கொண்டு வாங்க. ஏய், வாயை மூடிட்டு இரு. இதெல்லாம் ஹோட்டலா? நீ பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏய்,
உங்கள் எல்லாருக்கும் என்ன குக் பண்ணுறீங்களோ எங்களுக்கு அதுவே போதும். என்ன பேராண்டி இப்படி சொல்லிட்ட? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அதை நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம். ஆச்சி, அர்ஜுனுக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். டேய் சும்மா இருடா. பாட்டி நீங்கள் எனக்காகலாம் எதுவும் செய்ய வேண்டாம். இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறேன். நான் தான் உன் சொந்த பாடின்னு கூட சொல்ல முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எனக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே வேணாங்கிற. என்னாச்சு பாட்டி? அது ஒன்றும் இல்லை தம்பி, சிக்கன் தானே, எப்படி செஞ்சு அசத்துறோம் பாருங்க. ஏய் மச்சான், இப்போ தான் உன் ப்ராப்ளம்லாம் தீர்ந்து போச்சே, எப்போ ஊருக்கு கிளம்பலாம்? தெரியல. அனீஷ் சாரிடா, நானும் உன் மேலே கொஞ்சம் டவுட் பட்டுட்டேன். பரவாயில்ல சூர்யா, விடு. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு யாருமே நினச்சி பார்க்கல. ஆமாம், நம்ம அனீஷ் மாதிரியே இருக்கான். ஒருவேளை அந்த ஜெராக்ஸ் காப்பிக்கும் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? அப்படி ஏதாவது இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. சூர்யா, அனீஷ்க்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்குமா தெரியாது? தெரியல சோஃபிமா, அவனுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அனீஷ், ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்க? நானும் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் சூர்யா. ஐஸை கூட்டிட்டு எங்கேயாவது ஹனிமூன் போகணும். என்ன ஐசுமா, நான் சொல்றது சரிதானே? பாரு, போனா மட்டும் நீ என்ன பண்ணிடுவ? கரைந்து நான் போனேன் ஆண்கள் வெட்கப்படும் நாங்களும் இங்கே தான் இருக்கோம். ஏய், நான் அதை கேட்கலடா, ஒர்க்கை பற்றி கேட்டேன். ஓ, அதை கேட்குறியா? ஏய், இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்கிற வழியை பாரு. இது வரைக்கும் இருந்தது பரவாயில்ல, இப்போ உன் கூட ஐஸும் இருக்கா. இன்னைக்கு என்னாச்சு உங்க 2 பேத்துக்கும்? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எனக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்கீங்க. ஏய், நீ தான் காலேஜ் பொறுப்பை விட்டு வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னும் லெக்சர் எடுக்கிறத மட்டும் நிப்பாட்டவே மாட்டேங்கிற. சொல்ல வேண்டியது என்னோட கடமை, கேட்குறதும் கேட்காதும் உன் இஷ்டம். எப்பா 2 பேரும் கவலைப்படாதீங்க, நான் என் ஐஷுவை நல்லாவே பார்த்துப்பேன். காலேஜோட பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். அப்புறம் அனீஷ், நேற்று காவியா வேற உங்க ரூம்ல இல்ல? ம், ஆமாம், அவன் நேற்று ரூமில் இல்லைன்னொன்னே எனக்கு தூக்கமே வரல. என்ன சொன்ன? புரியல. ஐயோ ஐசு, நான் மீன் பண்ணது அது இல்லை. அவ ஏதாவது பேசிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாள்ல, நான் அப்படி சொன்னேன். அனீஷ், உனக்கு காவியா வில்லி இல்ல, உன் வாய் தான் உனக்கு வில்லி. அவ இல்லாம உனக்கு தூக்கம் வரலையா? வேணா நான் அவளை கூட்டிட்டு வரட்டுமா? சும்மா உன்னை வெறுப்பேத்தி பார்க்கலான்னு சொன்னேன். என் ஆளு நல்லா தான் வெறுப்பாகிறா. சமாளிக்காத, உன் மனசுல இருந்து தான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இஷு, அவளே போயிட்டா, இன்னும் அவளை வச்சு இந்த சண்டை வேணுமா? இதுக்கு சண்டை போடுறது கூட நம்ம கணக்கு லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. டவுட்டே வேணாம் மச்சான், இதுவும் லவ் தான். சரி சரி, மறைச்சது போதும், திரும்பு. ரூமுக்கு வா, உனக்கு இருக்கு. அனீஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அனீஷ், போனை வைக்கிறியா? 5 மினிட்ஸ் கூட, இந்த கேமை முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன். அனீஷ், உனக்கு லைஃப்ல சீரியஸ்னஸே இல்ல. டேய் ஷூ, ஆ எருமை, இப்படி திடீர்னு வந்து பக்கத்துல உட்கார்ந்திருக்க? ஏதோ பேசணும்னு சொன்னியே, இப்ப சொல்லு கேக்குறேன். அதான் என்னை விட உனக்கு கேம் தான் முக்கியமா போச்சு. போய் கேம் விளையாடு போ. இஷுமா, உன்னை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை, அதனால தான் வச்சுட்டு வந்துட்டேன். சொல்லு. சூர்யா சார் வெளியே வச்சு கேட்டார்ல, நீ என்ன பண்ண போறன்னு. நானும் உங்ககிட்ட கேட்குறேன், இது வரைக்கும் இப்படியே இருந்துட்ட, நெக்ஸ்ட் என்னதான்டா பண்ண போற? ஐஷுமா, அதுக்கு தான் நான் வெளியே வச்சு ஆன்சர் பண்ணிட்டேன்ல, நீயும் என்ன திரும்பி கேட்குற. நான் ஊருக்கு போனதும் திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பார்க்க போகிறேன். அதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீ எதுக்கு ஒர்க் போகணும்? நான் ஊருக்கு போனதும் சேர்மன் பொறுப்பு என்கிட்ட வந்துடும். அப்புறம் என்ன, பேசாமல் நம்ம காலேஜ்லேயே நீ ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணிடு. ம்ஹும். எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் அங்கே ஹாஸ்பிட்டலே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒர்க் பிடிச்சிருக்கு. ஐசுமா, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நான் தடுக்க மாட்டேன். அப்புறம் நானும் பொறுப்பாக இருப்பேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை எல்லாமே உங்ககிட்ட கழுத்து நீட்டினேன். அப்புறம் அனீஷ், இன்னொரு விஷயம், நான் வேலைக்கு போகிற சேலரியை என் வீட்டில் தான் கொடுப்பேன். என் அப்பா மட்டும்தானே இருக்காரு, அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. ஐஷுமா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா?
ஓ அப்பாவுக்கு நீ கொடுக்குற அதையே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லடா, இப்போ நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல. மேரேஜ் ஆனா என்ன, அதுக்காக நீ உன் அப்பாவுக்கு மக இல்லைன்னு ஆயிருமா? எப்பவும் போல இருக்கலாம், எனக்காக நீ எதையும் மாற்றிக்க வேணாம். அதுவும் இல்லாமல் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், உங்கள் அப்பா எதுக்கு தனியாக இருக்கணும், நம்ம கூடயே வச்சுக்கலாம். இந்த கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன். நீ நிஜமாவா சொல்ற? ம் ஆமாம், உன் அப்பாவுக்கு உன்னை விட்டால் யாரும் கிடையாது. இப்போ கல்யாணம் முடிஞ்சு நீயும் என் கூட வந்துட்ட, அவரை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் நம்மளோட தானே. நீஷ், அப்பா நம்ம கூட வரதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாரு. ஆனா நீ சொன்னது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ்டா. லூசு, நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்லாம்? ஐஷு, எமோஷனல் ஆயிட்டியா? மறுவும் மனதின் ரகசிய அறையில் ஐஷு, அனீஷ், எனக்கு இப்படியே காலம் முழுக்க உன் கூட இருக்கணும்னு தோணுது. இப்படியே காலம் முழுக்க நீ இருந்தா என் தோள்பட்டை என்னத்துக்காகிறது, வலிக்குதுடி. இப்படி சிரிச்சா எவ்வளோ நல்லா இருக்கு. எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசி ஃபீல் பண்ணிக்கிட்டு. மின்னும் பனிச்சாரல் உன் நெஞ்சு சேர்ந்தாலே கண்ணில் உன்னை வைத்து பெண் தைத்து கொண்டாலே வெண்ணிலா எம்மா, அர்ஜுனுக்காக இன்னைக்கு நானே சமைக்கிறேன். என்னடி, அவன் உனக்கு மட்டும்தான் மகனா, எனக்கு பேரன் இல்லையா? இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துருக்கேன். என் பேரனுக்கு என் கையால் நான் தான் சமைச்சு போடுவேன். என் மகனுக்கு என் கையால் சமைச்சு போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. நீ இனிமேல் கிச்சனுக்குள்ளேயே வராத, நீ போ, நான் போய் சமைச்சுக்கிறேன். சரிடி, ஒத்தாளை எப்படி செய்வேன்? நான் கூட மாட ஒத்தாசையாக இருக்கேன். ம், சரி வா. ஆனால் தங்கம், எனக்கு ஒரு சந்தேகம். அவன் எப்படி இங்கே வந்திருப்பான்? உங்கள் அக்காக்காரி விட்டுருக்க மாட்டாளே. அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியலை. கண்டிப்பாக அக்கா விட்டுருக்க மாட்டா. அர்ஜுன் இங்கே வந்தா எங்க பெத்த பாசத்தில் என்கிட்ட சேர்ந்துருவானோன்னு நினச்சிட்டு அவள் நம்மக்கிட்ட ஃபோன் கூட பேசுறதில்ல. எதையுமே தெரியப்படுத்தாமல் வளர்த்துருக்கா. ஆனால் எப்படி இவ்வளோ தூரம் விட்டான்னு தெரியலையே. அவள் கேட்கும் போது தூக்கி கொடுத்துட்டேன். ஆனால் அவன் போனதுக்கப்புறம் மனசுக்குள்ள எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. ஒரு தடவையாவது என் பையனை வாழ்நாள பார்த்துடணும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அவன் இதே வீட்டில் என் கூடயே இருக்கான். எனக்கு அதுவே போதும். சரி சரி, அழாத விடு. வா, போய் சமையல் வேலையை பார்ப்போம். ஆன்ட்டி அர்ஜுனை பார்த்தாலே அழுகிறாங்க. இப்போ கூட அர்ஜுனை பற்றி ஏதோ சொல்லிட்டு போனாங்க. ஆனால் என்னன்னு நமக்கு சரியாக கேட்கலையே. என்னவா இருக்கும்? ஒருவேளை அர்ஜுனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? ஆனால் இருந்திருந்தா யாருக்காவது ஒருத்தங்களுக்காவது தெரிஞ்சிருக்குமே.